ஹே ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, உங்களை இது வரைக்கும் ஃப்யூச்சர், அட்வான்ஸ் அது மாதிரி தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். பாஸ்ட்டுக்கு இது வரைக்கும் உங்களை ஒரு டைம் கூட கூட்டிகிட்டு போகல. இன்றைக்கான வீடியோவில் நம்ம பாஸ்ட்டுக்கு தான் போக போகிறோம். நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்மளோட தாத்தா மடியில் இல்லைன்னா நம்மளோட பாட்டி மடியில் படுத்துட்டு, பாட்டி கதை சொல்லுங்கள் பாட்டி, தாத்தா கதை சொல்லுங்கள் தாத்தா, அது மாதிரிலாம் கேட்டிருப்போம் இல்லையா? அப்போ அவங்க என்ன மாதிரி கதைலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் பெரிய பெரிய மனுஷங்களாக இருந்தாங்க, அவங்க காட்டில் தான் வாழ்ந்தாங்க, இது மாதிரிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி நம்மளோட வீட்டில் மொபைல், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒன்று. ஆனால் 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா மனுஷன் எப்படி வாழ்ந்தான்னு தெரியுமா? அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ கண்ணை மூடி ஒரு இமேஜின் பண்ணுங்கள். நான் உங்களை 1,00,000 இயர் பாஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அப்படியே நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? ரோடு எதுவும் இருக்காது, வீடு எதுவும் இருக்காது, லைட்டு சுத்தமாக இருக்காது. உங்கள் கண்ணுக்கு தெரியுறது என்ன அப்படின்னா, ஃபுல்லாக காடு தான் இருக்கும், காற்றோட சத்தம், அது இல்லாமல் மிருகங்களோட சத்தம். அங்கேயும் நம்மளை மாதிரி மனுஷங்க இருப்பாங்க, அவங்கள தான் நம்ம ஹோமோசேஃபியன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவங்களோட உடம்புல துணி எதுவும் இருக்காது, கையில் ஃபோன் எதுவும் இருக்காது, இருக்க வீடு இருக்காது. அவங்களோட வீடு என்ன அப்படின்னா குகை தான் அவங்களோட வீடு. உணவு அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா தினமும் வேட்டையாட போகணும். இப்போலாம் நம்ம காலையில் எழுந்தோம் அப்படின்னா காஃபி இல்லைன்னா டீயில் தான் கண்ணே முழிப்போம். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் லஞ்சு, அதுக்கப்புறம் டின்னர், ஒரு ஸ்மூத்தான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்திலலாம் நாள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? காலையில் எழுந்த உடனே ஃபுட்டை தேட ஆரம்பிக்கணும். கிடைக்கல அப்படின்னா அந்த நாள் பட்னி தான். நைட்டு வந்துச்சு அப்படின்னா மிருகங்களோட அட்டாக்லாம் இருக்கும் ஒரு சில டைமு. இப்போ இருக்கிற மனுஷங்களால் ஒரே ஒரு நாள் அந்த லைஃப்பை சர்வே பண்ண முடியுமான்னு கேட்டால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். இது மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மனுஷன் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அதுக்கு பேர் தான் ஃபயர். அந்த ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனை குளிர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சான். மிருகங்கள்லாம் பக்கத்துல வராம விரட்டி விட ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம உணவு அப்படின்ற ஒரு விஷயத்தை சமைக்கவும் கண்டுபிடிச்சான். இதுதான் மனுஷனோட ஃபர்ஸ்ட் லைஃப் சேஞ்ச். இது மாதிரி போயிட்டு இருக்கிறாச்ச மனுஷன் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சான். அதாவது யோசிக்க ஆரம்பிச்சான். எது மாதிரி அப்படின்னா, ஸ்டோன்ஸ் எல்லாம் டூல் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, குரூப்பா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. இது மாதிரி நம்ம குரூப்பா இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த காலத்துல இந்த பீப்புள்ஸ் மட்டும்தான் இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இன்னும் 2 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்தாங்க, நியாண்டர்தால் அண்ட் டெனிசுவாஸ். இவங்க பாடியில ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவங்க, கோல்டான இடத்துல வாழ்ந்தாங்க. ஆனா அவங்க இப்ப சுத்தமா இல்லை. ஏன் தெரியுமா? காம்படிஷன். ஓகே, இப்போ ஒரு கன்ஃபியூஷன் வரும், அதையும் கிளியர் பண்ணிக்குவோம். அந்த காலத்தில் டைனோசர்லாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்கலாம். அந்த டைனோசர்லாம் கிட்டத்தட்ட 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் நம்மளோட பூமி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமான குளிர், கிட்டத்தட்ட ஐசேஜ் எஃபெக்ட் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அனிமலில் டைனோசர் மட்டும்தான் இருந்துச்சு. மனுஷங்க அந்த காலகட்டத்தில் கிடையாது, சர்வே பண்ணுறதும் ஈஸி இல்லை. ஒரு ஹியூமன் அந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் எப்படி சேஞ்ச் ஆனான்னா ரொம்பவும் ஸ்லோவாக சேஞ்ச் ஆனான். அதாவது பாடி சேஞ்ச், அதுக்கப்புறம் பிரெயின் இன்க்ரீஸ், திங்கிங் இம்ப்ரூவ், ஹோல்டு ஹியூமன் டு மாடர்ன் ஹியூமன். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை வீடு ரெடி, ஃபுட் ரெடி, நிறைய சேஃப்டி, இது ரொம்பவும் ஈஸி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நாள் சர்வே பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வீடியோவோட எண்டுக்கே நம்ம வந்துட்டோம். நம்ம சின்ன வயசில் கேட்ட கதைகள்லாம் ஓரளவுக்கு உண்மையாக இருக்கும். ஆனால் உண்மையான ஸ்டோரி ரொம்பவும் பவர்ஃபுல். ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு நாளும் போராடி வாழ்ந்துருக்குறாங்க. அந்த ஸ்ட்ரகிளில் தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா எப்பவுமே நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சர் தலைமுறைங்க ரொம்பவும் ஈஸியாக வாழ ஆரம்பிக்கும். ஸோ ஃபைனலாக ஒன்று, இது உங்களோட நெக்ஸஸ் வாய்ஸ் ஓவர். நான் உங்களோட ஐனர். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்தி வச்சுங்க. சோசியல் மீடியா அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை எவ்ரிவன் அண்ட் மிஸ் யூ கைஸ்.